அசைவுகள் உங்கள் நிமித்தம் உங்களுக்குள்ளே உங்களிலிருந்து எழும்புவதற்கு நான் விட்டு கொடுக்குற ஒரு ஆவியாக இந்த இடத்துல வந்திருக்கிறேன். இது பிள்ளைகளின் சபை, இது பிள்ளைகளின் கூட்டம், இது குமாரரின் கூடாரம். இந்த கூடாரத்துக்குள்ளே ஆனந்தம் இருக்குது, இந்த கூடாரத்துக்குள்ளே லைஃப் இருக்குது, இந்த கம்யூனிட்டிக்குள்ளே ஜீவன் இருக்குது. அதை உங்களுக்குள்ளே இருந்து அப்படி எழுப்பி ஒரு 5 minutes டைம் தரேன். உங்கள் சிந்தனை மண்டலங்களில் இருக்கிற எல்லா சிந்தனைகளும் அப்படி கிச்சு 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 கிச்சின்னு போகுது. நிறைய பேத்துக்கு அவன் எங்கெங்கெல்லாமோ போகுது, மைண்டு எங்கெங்கெல்லாமோ போயிட்டு வருது. அதெல்லாம் அப்படியே சப்ரஸ் பண்ணி அதெல்லாம் உங்கள் காலின் கீழே கொண்டு வந்து கிறிஸ்துவை நீங்கள் உணரும்படிக்கு, உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிற கிறிஸ்துவை ஆவியானவரை தகப்பனை உணரும்படிக்கு உங்கள் சிந்தனை மண்டலத்தை அப்படியே எல்லாரும் கரங்களை உயர்த்தி ரேஷேகரா. யோவான் 14:19 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? யோவான் 14:19 பாருங்க. இன்னும் கொஞ்சம் காலம், இது இயேசு சீஷர்கள் சொன்னது, உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். இது நமக்குள்ள அவருடைய ஆவியை ஊற்றுவதற்கு முன்பாக சொல்லியிருக்கார். இப்போ ஊட்டினதுக்கப்புறம் அவர் என்னில வாழ்கிறார். அவர் என்னில வாழ்கிறனால நான் பிழைக்கிறேன். அவர் என்னில வாழ்கிறனால நான் முன்னேறுகிறேன். அவர் என்னில வாழ்கிறனால மரணத்தை இந்த பூமியில் இருந்து நான் துரத்துறேன். அவர் என்னில வாழ்கிறனால நான் என் முன்னேற்றத்தை எதுவும் கெடுக்க முடியாது. ரொம்ப ஃபெமிலியரான ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் நான் கொடுக்குறேன். இந்த கதையை, லாசரு கதையை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவ்வளோ நாள் நம்மளை லாசரு இடத்துல வச்சு பார்த்துருப்போம். நம்மளை எதில் வச்சு பார்த்துருப்போம்? லாசரு அப்படிங்கிற அந்த கேரக்டராகவே அதை வாசிக்கும் போது நம்ம என்ன ஆயிடுவோம்? லாசருவாக மாறிடுவோம். ஆபிரகாமை பற்றி வாசிக்கும் போது நம்ம என்னவா மாறிடுவோம்? ஆபிரகாமாக மாறிடுறோம். போன வாரம் ஒரு ஸ்டோரியை, காஸ்பல் ஸ்டோரியை பார்த்தோம். இந்த நாளில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபெமிலியர் ஸ்டோரி. இந்த ஃபெமிலியர் ஸ்டோரியில் எப்படி நான் வாசிக்கணும் அப்படின்னு இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப பிரபலமான கதை. எத்தனை பேருக்கு தெரியும் லாசருவை உயிரோடு எழுப்பினார்? தெரியாதவங்க யாரும் இல்லையே, எல்லாரும் இருக்கிறோம். இந்த லாசருவை இனி நீங்கள் லாசருவா அதை வாசிக்காமல் உங்களுக்குள்ளே இருக்கிற உயிர்ப்பிக்கிற ஆவியானவருடைய கிறிஸ்துவின் ஆவியாக இப்போ அந்த கதையை வாசிக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்கள், அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் லாசரு கிடையாது, நீங்கள் லாசருவை உயிரோடு எழுப்ப போகிற கிறிஸ்து அப்படிங்கிற சிந்தனையோடு இப்போ இயேசு கிறிஸ்து என்ன ஃபீலிங்கில் இருந்தாரோ, என்ன சிந்தனையில் இருந்தாரோ அந்த சிந்தனையோட இப்போ இந்த கதையை என்ன பண்ண போகிறோம்? வாசிக்க போகிறோம். எத்தனை புரியுதா, புரியலையா? எல்லாம் புரிஞ்சுன்னா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே எப்படி பார்க்கணும்? கதை எப்படி பார்க்க போகிறீங்க? லாசருவா பார்க்கக்கூடாது. கல்லறையில் உட்காந்துட்டு இருக்கான், நாறிட்டு இருக்கேன், ஆண்டவரே என்னுடைய கல்லறை நீர் திறக்க வாரீரோ அப்படிலாம் பார்க்காம இப்போ உயிர்ப்பிக்கிற லாசரை உயிர்ப்பிக்க போகிற கிறிஸ்துவா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இந்த கதை நடந்து முடிஞ்ச கதை. இதை எப்படி லைவாக கிறிஸ்து உங்களுக்கு ஏற்படுத்துகிறார், உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து காமிப்பார். இப்போ அந்த ஸ்பிரிட்டில் நீங்கள் இப்போ வாசிக்கணும். இப்போ நீங்கள் தான் கிறிஸ்து, ஏசு கிறிஸ்து, நீங்கள் தான் லாசருவை உயிர்ப்பிக்க போகிறீங்க. ஆமேன். அப்போ அந்த எனர்ஜியில் பக்கத்தில் உங்களுக்கு ஒரு ஹைஃபை கொடுங்க. உங்கள் ஏன்னா எப்பா ஏக்கா கை கொடுக்கா, இல்லைன்னா பாஸ்டர் பிடிச்சி விட்டுருவாரு. அந்த எனர்ஜியில் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவின் எனர்ஜியில் கொடுங்க. இப்போ நான் நல்லா கொடுங்க. எப்பா ரெடியா? இப்போ வாங்க 11:1 யோவான் 11:1. எல்லாரும் பைபிள் வச்சுருக்கோம், எல்லாம் அதில் ஃபிக்ஸ் பண்ணுங்க, கண்ணை ஃபிக்ஸ் பண்ணுங்க, என்ன நடக்குன்னு பாருங்கள். மொபைல் யாராவது திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மொபைல் ஏலம் விட்டுருவோம். 200 ரூபா ஏலம் தொடங்கும். தப்பிச்சிட்டிங்க. இப்போ சொல்லுங்கள், எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? மரியாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ள உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். நீங்கள் லாசரு கிடையாது. இப்போ யார் வியாதிப்பட்டிருக்கா? லாசருன்னு ஒருத்தன் வியாதிப்பட்டிருக்கான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாக இருந்தான்.
அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்லி அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு, இப்போ இயேசு நீங்கள் கேட்கணும், இயேசுவா நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கணும். இயேசுவா இதை உணர்ந்து கேளுங்க பார்க்கலாம். நான் வெரி குட். யார் அதை சொன்னது? சூப்பர். அவருக்கு ஒரு கைத்தட்டு தட்டுங்க. நான் அதை கேட்டபோது இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதிலே மகிமைப்படுவார் என்றார். இது உங்களை இது இல்லாதனால உங்களுக்கு இப்போ புதுசாக இருக்குது. இப்போ இன்னும் கிறிஸ்துவா இந்த வசனத்தை உணரும் போது அப்படியே உங்களுக்குள்ள ஒரு 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 லைஃப் வரும் பாருங்கள், ஒரு எனர்ஜி வரும் பாருங்கள். நீங்கள் வாசிக்கும் போதே அந்த எனர்ஜி வரும். இப்போ நான் அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் ரைட். இந்த ஸ்டோரி இப்போ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டீங்களா? இப்போ கிறிஸ்துவா, நீங்கள் தான் ஏசு கிறிஸ்து இந்த இடத்துல. இப்போ கிறிஸ்துவா ஒரு காரியத்தை கேள்விப்படுறீங்க. நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கிற ஒரு லாசரும் அவன் என்ன பண்ணிட்டான்? இறந்து போயிட்டான். இறந்து போனதுக்கப்புறம் அந்த செய்தி இறந்து போல அவன் எப்படி இருக்கான்? அவன் பார்த்தீங்களா, நீங்கள் தூங்கிட்டீங்க நிறைய பேர். நான் டெஸ்ட் தான் பண்ணேன், அதுக்குள்ளே நீங்கள் தூங்கிட்டீங்க பாருங்க. அவன் நித்திரையாக இருக்கிறான்னு உங்களுக்கு நித்திரை வந்துருச்சோ? சரி, ஓகே, உங்களை மன்னிச்சிடலாம். அடுத்த இப்போ சொல்லுங்கள், வியாதியாக இருக்கிறான்னு இப்போ கேள்விப்படுறீங்க. கேள்விப்பட்டோன்னே ஏசு கிறிஸ்து என்ன தான் ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, அதை இயேசு எப்படி ப்ராசஸ் பண்ணுறார் அப்படிங்கிற ஒரு ஜோனுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. ரெடியா? இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் தகவல் என்ன வருது? நல்ல சொல்லுங்கள். தகவல் என்ன வருது? ஒருத்தன், நம்ம நேசிக்கிற ஒருத்தன் வியாதியாக இருக்கான், யா கஷ்டப்படுறான். அப்போ இந்த தகவல் எனக்கு வருது. நான் இயேசு கிறிஸ்துவ அந்த தகவலை நான் எப்படி எடுக்க போகிறேன் பாருங்க. எப்படி எடுக்க போகிறேன்? கரெக்டு தான், ஒருத்தன் வியாதியாக இருக்கான். ஆனால் இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனாகிய நானும் அதிலே மகிமைப்பட போகிறேன் அப்படிங்கிற சாய்ஸ், அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? பார்க்க போகிறேன். ஒரு பெரிய பிரச்சனையை அவர் காதுக்கு வருது. பிரச்சனையை சொன்னோன்னே அவர் எப்படி அதை ப்ராசஸ் பண்ணுறாரு? ஓ, இது இவ்வளோதான் பிரச்சனையா? இந்த பிரச்சனை மரணத்துக்கு ஏதுவாயிராமல், இந்த பிரச்சனை நான் மகிமைப்படுவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. இதுதான் கிறிஸ்துவனுடைய சிந்தனை. கிறிஸ்துவின் சிந்தனை உங்களுக்குள்ளே இருப்பதாக. அப்படின்னு என்ன கிறிஸ்துவின் சிந்தனைனா, ஒரு பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி வரும்போது அந்த பிரச்சனையை ஐயையோ அப்படின்னு நீங்கள் பார்க்கல. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓ, இவ்வளோதானா? இதில் இந்த நிலைமை, இந்த சூழல், இந்த பிரச்சனை, இந்த சுகவீனம், இந்த பலவீனம், இந்த நோய், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் அது நான் மகிமைப்படுவதற்கு, தேவன் இதில் மகிமைப்படுவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய மகிமைப்படுவதற்கு ஏதுவாக இருக்குது. என்ன அர்த்தம்? என்ன இங்கே சொல்ல வராரு? இதில் மரணம் வந்தாலும் மரணம் முடிவு கிடையாது, உயிர்த்தெழுதல் தான் முடிவு, தேவனுடைய மகிமை தான் முடிவு. இதில் மரித்தே போனாலும் அவன் நித்திரையாக இருக்கிறான், அவன் சுகவீனமாக இருக்கிறான், அவன் மரித்தே போனாலும் மரணம் முடிவல்ல, மரணம் கடைசி பக்கம் அல்ல, மரணம் ஜீவனாலே விழுங்கப்படும், அவன் உயிர் தழுவான், இதில் மகிமை உண்டு. இப்படிங்கிறது தான் கிறிஸ்து என்ன பண்ண பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த இதில் சுவாரஸ்யமான கதை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், 14-15 வாசி பாருங்க. நான் டக்குன்னு அங்கே போயிட்டு இங்கே வருவோம், மறுபடியும் வருவோம். 14-15 வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி லாசரு என்று வெளிப்படையாக சொல்லி 15, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, லாசரஸ் வாஸ் டெட் அண்ட் ஐ எம் கிளாட் அப்படின்னு இருக்கு.
செம்மையாக எழுதி வச்சுருக்காங்க தமிழில். இது எப்படிப்பா அப்படின்னு கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்க, முன்னாடி உள்ளத பின்னாடி கொண்டு போயிட்டாங்க. லாசரஸ் வாஸ் டெட், லாசரஸ் இஸ் டெட் அண்ட் ஐ ஆம் கிளாட் அப்படின்னு எப்படி இருக்கும்? அவன் செத்துட்டான், நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? அவன் செத்துட்டான் ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவன் செத்துட்டான். எப்படி வரது மாட்டேங்கள? செத்தா எப்படியா சந்தோஷம் இருக்கும் உனக்கு? இங்கே தான் நம்ம சிந்தனை வேற, கிறிஸ்துவின் சிந்தனை வேற. இங்கே தான் நம்ம எப்படி நினைக்கிறோம், அவர் எப்படி ப்ராசஸ் பண்ணுறார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. இப்போ பாருங்களேன், இப்போ இதுதான் அவருக்கு முன்னாடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு சைடில் இது பிரச்சனையாக பார்க்குறாங்க, ஒரு சைடு இதை மரணமாக பார்க்குது, இன்னொரு சைடு இது தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு எதுவாக இருக்கிறதா பார்க்குது. பூமியில் நடக்கிற ஒரு ப்ராப்ளம், ஒரு இஷ்யூ பூமியில் எப்படி தெரியுது? அது நமக்கு பிரச்சனையாக தெரியுது. பரலோகம் அதை எப்படி பார்க்குது? இதில் எப்படி மகிமை அடையலாம், இதில் எப்படி மகிமை உண்டாகுது அப்படிங்கிறது தான் பரலோகம் சிந்திச்சிட்டு இருக்கு. நீங்கள் இந்த குரூப்பில் இருந்தால் ஐயோ இந்த பிரச்சனை எப்படி டீல் பண்ணுறது இப்படி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த ஜோன்லேருந்து கீழே இருந்தால் இப்படி தான் பார்த்துட்டு இருப்போம். நீங்கள் மேலே இருந்தால் கிறிஸ்து உன்னதங்களிலே அமர்ந்திருக்கிறார், மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை சிந்திங்க, மேலானவைகள் மேலே உங்க இது. அப்போ மேலானதை எப்படி பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா, இதை பிரச்சனையாக பார்க்கல, இது மரணமாக கூட பார்க்கல, இது தேவனுடைய மகிமைக்காக வைக்கப்பட்டிருக்கிற காரியமாய் பார்க்கிறது. உங்கள் விஷயத்தில் இருக்கிறதே மரணம் தான், இருக்கிறதே லேட்டஸ்ட் எனிமி, பெரிய எனிமி உலகத்தில் என்னதான் பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்ரு மரணம். அந்த மரணத்தை கூட பரலோகம் எப்படி பார்க்குது? மரணம் அல்ல, மகிமையை. ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் லைஃப்பில் என்ன கண்டிஷன் ஆனாலும் அது மகிமைக்கு ஏதுவாகவே பரலோகம் எண்ணிக்கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை மரணம் அல்ல, கிறிஸ்துவின் சிந்தை மகிமையே. கிறிஸ்துவின் சிந்தை மரணத்துக்கு சிந்திப்பதல்ல, மரணத்தை பற்றி யோசிக்கிறதில்ல. கிறிஸ்துவின் சிந்தை எப்படி உயிர் தெழுது, எப்படி இதில் மகிமை அடைகிறது, இதுதான் கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் இந்த கிறிஸ்துவின் சிந்தையோடு அப்படியே உணர்ந்து வாழ்வதா எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள் தங்கினார். இப்ப கிறிஸ்து என்ன பண்றாரு? ஐயோ கேள்விப்பட்டன உடனே போய் பார்க்க வேண்டாமா? இப்படிதான் மஞ்சு யோசிப்பாங்க, இப்படிதான் மாரிஸ் யோசிப்பாரு, இப்படிதான் அருளன்னு யோசிப்பாரு. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து எப்படி யோசிக்கிறாரு? சலேகா பாய் போட்டோம், ஹார்லிக்ஸ் டப்பா கொண்டு வாங்கிட்டு போகலாமா? நம்ம எதை வாங்கிட்டு போகலாம்? அவங்ககிட்ட கேளுங்க. ஹார்லிக்ஸ் வாங்கினா கூட சுகர் பேஷண்ட்டுக்கு ஹார்லிக்ஸ் வாங்கலாமா? என்னென்ன குழப்பம்லாம் இருக்குது பாருங்க. ஃப்ரூட்ஸ்லையும் எபனேசர்னு மாவா ஆப்பிளா, கொஞ்சம் மாவு ஆப்பிளா கொடுங்க, அவருக்கு பல்லு இல்லை பேஷண்ட்டுக்கு, ஆனால் கொஞ்சம் மாவா. கிறிஸ்துவின் சிந்தை இதல்ல. கிறிஸ்துவின் சிந்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? வெளியே கொண்டு வர போகிறோம். நம்ம போய் என்ன பண்ண வேண்டாம், நம்ம இதை பதற வேண்டாம். பக்கத்தில் லைட்டாக தட்டி சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணாதீங்க. ரைட்டு பார்க்கலாம், என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு ஃபோன் கால் வந்தால் உடனே பதறி போய் வச்சிடும். ஒரு பிரச்சனையை கேள்விப்பட்டோம் உடனே என்ன பண்ணுறோம்? இவர் என்ன பண்ணுறாரு? ரைட்டு, போன வாரம் கொஞ்சம் அவசரமாக வந்தார், இந்த வாரம் என்ன பண்ணுறாரு? போன வாரம் அவசரமாக வந்தாரா இல்லையா? துரிதமாய் நீர் வரும்படி கிறிஸ்துவ வழிபட துரிதமாக வந்து நின்னாரு. இந்த சோனில் எப்படி வராரு? கொஞ்சம் போகலாம் அப்படின்னு சொல்லுங்க. பக்கத்தில் தட்டுங்க, பார்த்துக்கலாம். என்ன ஏதோ படம் மாதிரி இல்லை இருக்கு. நல்லா சொல்லுங்க, நல்ல ஹைஃபை சொல்லுங்க. கடன் இவ்வளோ இருக்கு பாஸ்டர், பார்த்துக்கலாம். வாடகை கட்டணும் பாஸ்டர், பார்த்துக்கலாம். இந்த பிரச்சனை சரீரத்தில் இருக்கு பாஸ்டர், பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா, இது வந்தோன்னா தான் உங்களுக்கு அப்படியே வருது முகமே. அப்போ பிரச்சனை இதில் தான் இருக்குது. நான் சொன்னேன்ல 99% இங்கே இல்லை. 3ஆம் தேதி ஆகுது இஎம்ஐ எங்கே? நல்ல கவனிங்க. மோசேலிருந்து ஆதாம் இருந்து மோசே வர மரணம் ஆண்டு கொண்டு வந்தது.
மரணம் ஆளுகை செஞ்சிட்டு இருக்கிற ஜோன்ல இப்போ உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிற கிறிஸ்து அங்கே வந்து நின்றுட்டு அவர் எப்படி பிரச்சனையை டீல் பண்ணுறாரு பாருங்க. டீல் பண்ணால் நம்மளுடைய பிரச்சனை அப்படி தான் எப்படி டீல் பண்ண போகிறோம்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். 7ஆவது வசனம் அடுத்த எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்க அப்படின்ட்டார். எங்கே போனாங்க? பெத்தானியாவுக்கு போகணும். ஆனால் நம்ம எங்கே போகிறோம்? யூதேயாவுக்கு போகிறோம் அப்படின்னு கூட்டு போகிறார். அதற்கு சீஷர்கள், ரப்பி, இப்பொழுதுதான் யூதர் நம்மளை என்ன பண்ணாங்க? கல் எரிஞ்சிட்டு தேடிட்டு இருக்கான், திரும்ப நம்ம எங்கே அங்கே போகலாமா அப்படின்னு இயேசு பிரதித்திரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடினாலே. என்ன சொல்கிறாரு? உங்கள் டைமில் வந்து நான் ஒர்க் பண்ணலை, என் டைமில் நான் என்ன பண்ணுறேன்? நான் ஒர்க் பண்ண மாட்டேன், ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் இடருவீங்க, நான் வெளிச்சம் என்கிட்ட இருக்கனால நான் என்ன பண்ணுறேன்? நான் இடற மாட்டேன் அப்படிங்கிறாரு. அடுத்த சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நான் இடற மாட்டேன். நான் மெல்கி இடருவான், ஆனால் மெல்கிக்குள்ளே வாழ்கிற கிறிஸ்து இடற மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் இடருவீங்க, யூ வில் ஸ்டம்பிள், ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து ஸ்டம்பிள் ஆக மாட்டார். இதை தைரியமாக சொல்லுங்கள். எல்லாம் இடருவாங்க, நான் இடற மாட்டேன். ஏன்னா எனக்குள்ளே வாழ்கிற கிறிஸ்து ஜீவன் உள்ளவர், வெளிச்சம் உள்ளவர், நான் இடற மாட்டேன். அந்த தைரியத்தில் இப்போ சொல்கிறார். அடுத்த பாருங்க, இவைகளை இவர் சொல்லின பின்பு அவரை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவளை எழுப்ப. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? அவன் சுகம், அவன் வந்து எப்படி இருக்கான்? வியாதியாக இருக்கிறான், ஆனால் மரணம் இல்லை அப்படிங்கிறாரு. ரெண்டாவது ஸ்டெப்பை கூட்டுறாரு. என்ன கூட்டுறாரு? அவருக்கு தெரியுது எல்லாமே என்ன நடக்க போகுதுன்னு தெரியுது. தெரிஞ்சோடனே அடுத்த ஸ்டெப் வந்துட்டாரு, அவன் நித்திரையாக இருக்கான்ப்பா, நான் போய் என்ன பண்ண போகிறோம்? எழுப்ப போகிறோம் அப்படிங்கிறாரு. அதற்கு 12 வசனம், அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரையில் தான் தூங்கி இருந்தால் எல்லா சுகமும் ஆயிர போகுது, அந்த வலி இந்த வலி அந்த ரோகம் இந்த ரோகம், காய்ச்சலுக்கு மருந்து இருக்கு, அது கொடுத்தா என்ன ஆயிரம் போகிறான்? சோமேரம் போகிறதானே அப்படிங்கிறோன்னே இவர் சொல்கிறார். அடுத்த ஸ்டெப் சொல்கிறார், இல்லை, அடுத்த இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து இது நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். இது யோவான் அங்கே இருந்தாலும் சொல்கிறாரு, எப்பா இது அதை பற்றி பேசல, அவன் மரித்து போனதை பற்றி பேசுகிறான். இப்போ 14 வசனம் அப்படி எனர்ஜியில் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லிட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? பொய் சொல்லலை இவ்வளோ நாள். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி இருக்கான்? சுகம் இல்லை, வீணமாக இருக்கான், அப்புறம் நித்திரையில் இருக்கான், இப்போ செத்து போனான்னு என்ன பண்ணிட்டானா? வெளிப்படையாக சொல்கிறாரு. அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 15, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இங்கே சொல்கிறாரு, இங்கே பிரச்சனை என்னன்னா, நான் அங்கே இல்லாத அதனால மரணம் வருது அப்படிங்கிறார். நான் அங்கே இல்லை அதனால மரணம் வருது. இதை தான் அவங்க அக்கா சொல்கிறா. என்ன சொல்கிறா? நீர் இங்கே இருந்தால் அவன் மரித்திருக்க மாட்டானே. இப்போ மேட்ச் ஆகுதா? நான் இங்கே இல்லை அதனால அவன் செத்து போனான். ஹோல் ஸ்டோரி, காஸ்பல் ஸ்டோரி இதுலேருந்து வருது. ஆதாம்லேருந்து மோசே வர மரணம் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஆண்டு கொண்டு இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள தேவனும் இருக்கிறார், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள மரணமும் ஆண்டு கொண்டு இருக்கிறது. இந்த மரணம் கிறிஸ்து வேற மரணம் ஆண்டு கொண்டு இருக்கிறது. அங்கே ஆண்டு கொண்டு இருந்தாலும், ஆனால் ஒருத்தன் உயிர் வாழணும்னா தேவன் அவனுக்குள்ள என்ன பண்ணணும்? இருக்கணும். தேவன் இருக்கிற இடத்துல மரணம் இருக்குமா அப்படின்னா மரணம் இருக்கு. அவன் ஏன்னா மரணம் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஆண்டு கொண்டு இருக்கு. இது நமக்கு ரொம்ப புரியாத ஒரு இதாக இருக்கு. இது கொஞ்சம் தியாலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆம்னி பிரசன்ட் அப்படிங்கிறாங்க. கடவுள் எப்படி இருக்கிறாராம்? எங்கும் இருக்கிறார். எதில் இருக்கிறார்? துருவில் இருக்கிறார், துரும்பில் இருக்கிறார், தூசியில் இருக்கிறார், எல்லா பக்கமும் அவர் இருக்கிறார். சர்வத்திலையும் அவர் என்ன பண்ணிருக்கார்? வாசம் பண்ணிட்டு இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவங்களும் இருக்கிறார், ரட்சிக்கப்படாதவங்களையும் அவர் இருக்கிறார். அவருடைய பிரசனம் எல்லா பக்கமும் இருக்கு. ஆண்டவரே, உம்முடைய ஆவியை விட்டு நான் எங்கு? வானத்தில் இருந்தால் நீர் அங்கே இருக்கிறீர், பாதாளத்துக்கு போனால் நீர் அங்கே இருக்கிறீர். உம்மை விட்டு நான் எங்க போக முடியும்? எங்கும் நீர் உலாவுகிறீர், எங்கும் இருக்கிறீர்.
உண்மையா இல்லையா? உண்மை. அது பேர் ஆம்னி பிரசன்ட். எல்லாத்துக்கும் ஆம்னி பிரசன்ட். ஆம்னி பிரசன்ட்னா எங்கே இருக்கிறார்? எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறார். உங்கள் சொந்தக்காரங்களுக்குள்ளேயும் இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு நீங்கள் சர்ச்சைக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிறார். ரட்சிக்கப்படாமல் வீட்டில் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்குள்ளேயும் இருக்கிறார். எல்லாத்துக்குள்ளேயும் தேவன் இருக்கிறார். ஆனால் எல்லாத்துக்குள்ளேயும் ஆண்டவர் ஆக்டிவாக இல்லை. போட்டில் இருக்கிறாரா? அந்த படகுல இருந்தாரா இல்லையா? படகுல இருக்கிறார். படகுல இருந்த போது எல்லாம் வருது, கடல் அலை எல்லாம் வருது, அங்கே தான் ப்ரெசண்டாக தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோன்னு தான் கடல் காற்று எல்லாம் என்ன பண்ணுது? அமைதலாகுது. என்ன டிஃப்ரென்ஸு? இருக்கிறாரு, ஆனால் அவர் தம்மை வெளிப்படுத்தாமல் இருக்கிறார். யோவான் 14 சொல்கிறாங்க, நீங்கள் என்னில் அன்பாக இருந்தால் நான் உங்களை அன்பாக இருக்கிறேன், நான் உங்களை அன்பாக இருக்கிறேன், நீங்கள் என்னில் அன்பாக இருக்கிறீங்க, என் கற்பனைகளை நீங்கள் கை கொள்ளும்போது அன்பு உங்களுக்குள்ளே வருகிறது. அன்பு உங்களுக்குள்ளே இருக்கும்போது நான் என்னை வெளிப்படுத்துகிறேன், நான் என்னை வெளிப்படுத்துகிறேன் அப்படிங்கிறாரு. எல்லாருக்குள்ளே இருக்கிறது ஒரு எனர்ஜி, ஒரு அனுபவம். ஆனால் அவர் வெளிப்படுத்துகிறது இன்னொரு லெவல். எல்லாத்துக்குள்ளேயும் நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? எல்லாத்துக்குள்ளேயும் இருக்காரா இல்லையா? அது ஒரு லெவல். ஆனால் எல்லாத்துக்குள்ளேயும் தம்மை வெளிப்படுத்தியிருக்காரா? இல்லை. யோவான் 14 இதை வாசிக்கிறோம். நான் என்னை வெளிப்படுத்துவேன். எல்லாத்துக்குள்ள வெளிப்படுவார்னா அவன் மறுபடியும் பிறந்தாதான் அவர் அவனுக்குள்ளே இருக்கிறார் என்பதை அவன் என்ன பண்ண ஆரம்பிப்பான்? புரிய ஆரம்பிப்பான். அதனால தான் மறுபடியும் பிறந்து கிறிஸ்துக்குள்ளே தரித்துக்கிறவனா நம்ம மறுபடியும் பிறக்கிறோம். ஏன்னா அங்கே தான் நம்ம அறிய முடியும் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறான். அதனால தான் மறுபடியும் பிறந்தவர்கள் மாத்திரம்தான் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் என்கிற வெளிப்பாடே இருக்கும். இப்போ எல்லாத்துக்குள்ளே இருக்கிறார். இங்கே பெரிய பிளவு உங்களுக்கு புரியணும். இங்கே பாருங்களேன், இது கொஞ்சம் கடினமானது, ஆனால் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டா லைஃப்பில் எப்படி நம்ம இன்னமும் மரணத்தை டீல் பண்ணலான்னு கண்டுபிடிச்சிருங்க. ஒருத்தண்ட கடவுள் இல்லைன்னா, தேவன் இல்லைன்னா, அங்கே அவன் என்ன ஆகிட்டு இருக்கான்? அவன் எல்லாம் மரணமும் அவனை ஆண்டு கொண்டு இருக்கிறது. இவர் என்ன சொல்கிறாரு? நான் அங்கே இருந்துன்னா அவன் என்ன பண்ண மாட்டான்? மறிக்க மாட்டான். மரியாள் என்ன சொல்கிறா? நீர் இங்கே இருந்து தான் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான். அப்போ ஆண்டவர் உள்ளுக்கு இருந்து ஆக்டிவாக இருந்தார்னா அவன் மறிக்கவே. இப்போ நீங்கள் ஏன் உயிரோடு இருக்கீங்க? சூப்பர், ஆண்டவர் எனக்குள்ள ஜீவனாக இருக்கிறார், அதனால தான் நான் உயிரோடு இருக்கிறேன். நீங்கள் ஏன் கோவிடில் நீங்கள் மாண்டு போகலை? ஆண்டவர் எனக்குள்ள ஆக்டிவாக இருக்கிறார். ஜெயித்திருக்கோம். யோபுக்கு இது புரிஞ்சிருச்சு. யோபுடைய மனைவிக்கு இது புரிஞ்சிருச்சு. சுகவீனம் வருது, சொரிஞ்சிட்டு இருக்காங்க. யோபு மனைவி சொல்றா, என்ன சொல்றா? இந்த சுகவீனம் பெருகி நீ செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லல. என்ன சொல்றா தெரியுமா? கர்த்தர் தந்த தீபம் உனக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கு, அந்த தீபத்தை நீ என்ன பண்ணிரு? அணைச்சிரு. அந்த தீபத்தை நீ சபிச்சிரு. நீ தேவனை சபித்து தேவனை சபிச்சிட்டா அங்கே அவருடைய ஒர்க்கு இல்லை, உயிர் தானால போயிடும். இதான் அவன் ஐடியா. ஆனால் அந்த இடத்துலையும் யோபு சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்குள்ள உயிரோடு இருக்கிறார், என் நிலைமையில் அவர் இருக்கிறார், என் பிரச்சனையில் அவர் இருக்கிறார், நான் பார்ப்பேன், லைஃப்பை நான் பார்ப்பேன். அவ வாழ்வதா பயமில்லை என்னிலே, அவ வாழ்வதால் அழிவில்லை மண்ணிலே, அவ வாழ்வதால் ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் வாழ்வதால் சுகமென்றும் பூவிலே. நான் சந்தோஷமா இருக்கிறேன், ஏன்னா உங்கள் நிமித்தம் நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா விசுவாசத்துக்கு ஏதுவாக இருக்கிறது. நம்ம போய் உயிரோட போய் என்ன பண்ணுவோம்? அவனை எழுப்புவோம், வாங்கன்னு இப்போ கூப்பிடுறாரு. இப்போ நம்மளாம் எங்கே போகிறோம்? நீங்கள் எங்கே இருக்கீங்க? லாசருவா, நீங்கள் எங்கே இருக்கீங்க? இப்போ வாங்க, உயிரோட எழுப்ப போகணும். உங்களை கூப்பிட்டு போகிறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாங்க. நல்ல கையை பிடிச்சி சொல்லுங்க, வாங்க, கம் கம் கம், லெட்ஸ் கோ, வாங்க போகலாம்
அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன நடக்குது பாருங்கள். இப்போ என்ன சொல்கிறான் பாருங்கள். இந்த 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 சந்தேகத்துக்குன்னே பிறந்தவன் ஒருத்தன் இருக்கான். அவன் சொல்கிறான் பாருங்கள், என்ன சொல்கிறான் பாருங்கள். 16 எல்லாம் சேர்ந்து வாசிங்க, நல்லா சேர்ந்து வாசிங்க. திதிமு என்னப்பட்ட தோமா மற்ற சீசர்கள் அவரோட கூட மறிக்கும்படி இவர் எங்க கூப்பிட்டாரு? இவர் எங்க கூப்பிட்டாரு? அவர் எங்க கூப்பிட்டாரு? 15ஆம் வசனம் கடைசி என்ன சொல்லுது? இப்பொழுது அவனிடத்துல எதுக்கு போகணும்? வாங்கயா உயிரோட. தோமா என்ன சொல்றான்? வாங்கயா நம்ம எல்லாம் சாவ போவோம். உங்களுக்குள்ள இப்படிதான் 2 இருக்கு. திதிமுன்னு ஒன்று இருக்கான், தோமான்னு ஒன்று இருக்கான். இந்த திதிமு என்ன பண்றான்? எப்போதுமே வாங்கயா போய் உயிரோட கூடனா அவனுக்கு என்னது காதில் கேட்குது? வாங்க நம்ம சாக தான். நம்மளை ஏற்கனவே கல் எரிஞ்சிட்டு இருக்கான். இப்போ கல் எறியாத ஒரே ஊரே தான் பெத்தானியாவில் கல் எறிஞ்சு நம்மளை கொன்னுருவாங்க. இந்த கூட்டத்தில் இல்லை. பக்கத்தில் தொட்டு சொல்லுங்க, எங்க இப்படி யோசிக்கிற கூட்டத்தில் நம்ம இல்லை. இப்போ கிறிஸ்துவா அதை என்ன பண்ண போகிறோம்? இப்போ யோசிக்க போகிறோம். இப்படி யாராவது உங்கள் கூட்டத்தில் இருந்தால் தயவுசெய்து என்ன பண்ணிடுங்க, தம்பி நீ வராதப்பான்னு இந்த நிலைமை நினச்சி பாருங்க. இப்போ அடுத்த வாசிங்க. இப்போ எங்கே போகிறாரு பாருங்க. 17 இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். இப்போ வாங்க அப்படின்னு சொல்லி உயிரோடு தான் எழுப்ப போகிறாரு. இந்த இடத்துல போனோடனே அழுக வருது. உங்களுக்கு கொஸ்டின் வரலையா? வந்திருக்கணுமா வரலையா? இயேசு உயிரோடு எழுப்ப போகிறாருன்னு தானே கூப்பிட்டு போகிறாரு. அப்போ ஏன் அழுகிறாரு? கரெக்ட். அழுகிறவர அப்படியா? இவங்களெல்லாம் வச்சுட்டு அப்படின்னு அழுகிறாரு. வேற மார்த்தாவை பார்த்தோன்னே இவருக்கு என்ன ஆயிடுச்சு? உயிரோட தானே எழுப்ப போறாரு. ஏசு கிறிஸ்து இங்கே 3 டைமென்ஷனில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் ராஜாவாக இருக்கிறாராம், அவர் தீர்க்கதரிசியாக இருக்கிறாராம், அவர் பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். தீர்க்கதரிசிக்கு என்ன தெரியும்? என்ன நடக்க போகுதுன்னு க்ளீனாக தெரியும், கண்டுபிடிச்சிருவாங்க. இது இப்போ சுகமும் இருக்குது, இப்போ அவன் நித்திரையாக இருக்கான், இப்போ என்ன பண்ண போகிறான்? ஆள் முடிஞ்சிட்டான், இப்போ நம்ம போய் எழுப்பலான்னு தீர்க்கதரிசி, கிறிஸ்து என்னும் தீர்க்கதரிசி டைமென்ஷனில் ஒர்க் பண்ணுறாரு. அடுத்த ஜோனு ஆசாரியனாக இருக்கிறார். அவர் மற்ற ஆசாரியன் மாதிரி தொட முடியாத ஆசாரியன் நமக்கு இல்லாமல், அவர் நமக்கு தொடக்கூடிய ஆசாரியனாய் நம்முடைய பலவீனத்தை குறித்து பரிதபிக்க கூடாத ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத இருக்கிறார். அந்த கிருபாசனத்திலே போவோம். இந்த ஆசாரியனா தொடர்பு வைக்கும் போது அவங்களுடைய உணர்வு உங்களுக்குள்ள என்ன ஆயிரும்? வந்துடும் தானால. நிறைய பேர் ஃபீலிங், எதுக்கே அழுதுட்டு இருக்கு அப்படிம்பாங்க. ஆசாரியன்னா என்ன பண்ண ஆகணும்? அழுதான் ஆகணும். உங்களுக்கு தெரியல இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா அப்படின்னா நீங்கள் இன்னும் ஆசாரியன் ஜோன்லே இதை அர்த்தம். ஒரு ஆசாரியன்னா பரிதபிக்கிற கம்பேஷன் வந்துடுது. அந்த கம்பேஷனை இப்போ தொட்டோன்னே அழ ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அழுதோடனே அடுத்த ஸ்டெப்பு அங்கே நிற்கலை. தீர்க்கதரிசி, ஆசாரியன், நெக்ஸ்ட் ஜோனு ராஜா, கிங்கா போயிட்டு இப்போ வந்து சொல்றாரு, லாசருவே நீ வெளியே வா, லாசரஸ் கம் அவுட். இது ராஜ துணி. ராஜா எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்திட்டு இப்போ லாசரோ உயிரோட எழுப்பி கொண்டு வந்துட்டார். இதுதான் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி எதுக்கு எழுதி வச்சுருக்காங்கன்னு நம்ம இதுவரை க்ளூவே இல்லை. இந்த ஸ்டோரி எதுக்கு எழுதி வச்சுருக்காங்கன்னா, நம்மளும்
இயேசு கிறிஸ்து எப்படி ஆப்ரேட் பண்ணாரோ அதை மாதிரி இந்த பூமியில் நான் ஒவ்வொரு சிந்தனைக்கும் ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு நேரத்துலையும் இதை மாதிரி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம மைண்டை நமக்கு பரிசுத்த ஆவியானவர் பயிற்சி கொடுக்குறார், பயிற்சி எடுக்கிறாரு. ஒவ்வொரு சூழலும் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு இஷ்யூவும் தேவனுடைய மகிமைக்காகவே வைக்கப்பட்டிருக்குன்னு என்ன பண்ணணும்? நீங்கள் நம்பணும். எல்லாம் நம்புறீங்களா? எல்லாம் சொல்லுங்கள், கையை உயர்த்தி சொல்லுங்கள். என் கண்டிஷன் எல்லாமே, எனக்கு இருக்கிற எல்லா கண்டிஷனுமே இட் இஸ் செட் ஃபார் காட்ஸ் க்ளோரி. இந்த நிலைமை, எனக்கு இந்த நிலைமை, அந்த நிலைமையில் ஆண்டுடைய மகிமைக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த நிலைமையில் இருக்கேன், அந்த நிலைமை ஆண்டுடைய மகிமைக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. ஐயோ, நான் இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், அந்த பிரச்சனையும் தேவனுடைய மகிமைக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் மகிமை அடையாத காரியம் எதுவுமே இல்லை, எல்லாவற்றிலும் அது தேவனுடைய மகிமைக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் பிபி, எனக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கு, அது தேவனுடைய மகிமை கிரியை பார்க்கறதுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு டயபெட்டிக் இருக்கு, அதுவும் தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக, தேவனுடைய கிரியை அதிலே விளங்குவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கண்டிஷனும், உலகத்தில் இருக்க எல்லா கண்டிஷனும் பிதா மகிமைப்படுகிறார், குமாரன் மகிமைப்படுகிறார், ஆவியானவர் மகிமைப்பட வைக்கிறார். இதுக்கு முந்தின அதிகாரத்தில் ஒரு பிறவி குருடனை போய் பார்க்குறாங்க. அவன் பிறவி குருடனை பார்த்தோன்னே சீசர்கள்லாம் கேட்குறாங்க, ஐயா இது இவர் செய்த பாவமா இவங்க பெற்றோர்கள் செய்த பாவமானோன்னு இயேசு சொல்கிறாரு, அது அவன் செஞ்ச பாவம் இல்லை, அவன் பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, இது தேவனுடைய கிரியை வெளிப்படும்படிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல் நீங்க போய் கொண்டிருக்கிற எல்லா சூழலும் தேவனுடைய கிரியை, மகத்துவமான கிரியை அதில் வெளிப்படுவதற்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? குருடா பிறந்தது தேவனுடைய கிரியை அல்ல, பிறந்துட்டான், இந்த வழியில் இருந்துட்டான். ஆனால் தேவனுடைய கிரியை என்னன்னா, அவன் பார்வையடைய வைக்கும்படிக்கு தேவனுடைய மகிமைக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 9:3 வாசி பாருங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். யாராவது இப்படி பிறந்துட்டாங்க அப்படி பிறந்துட்டாங்கன்னு இருந்தால் ஆண்டவர் அவங்கள பிறக்க வைக்கல. அது அப்போ அவங்க கிரியை, ஆண்டவருடைய கிரியையே அப்படி பிறவி குருடனா பிறந்தது கிடையாது, இப்படி பிறந்துட்டான். ஆனால் இதில் என்னுடைய கிரியை வெளிப்படும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, தேவனுடைய கிரியை உங்கள் லைஃப்பில் வெளிப்படுவதற்காகவே காத்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் என்ன பலவீனம் நினச்சிட்டீங்க, அந்த பலவீனம் தேவனுடைய கிரியை வெளிப்படுவதற்காக காத்து கொண்டு இருக்கிறது. எல்லா விஷயமும் தேவனுடைய கிரியை வெளிப்படும்படிக்கே காத்து கொண்டு இருக்கிறது. இந்த ஃபீலிங்கில் நீங்கள் வரணும். ஓ, இந்த சிக்னஸ் ரொம்ப நாளாக இருக்க, அந்த சிக்னஸில் ஒரு டைம் வரும், அந்த டைமில் தேவனுடைய மகத்துவமான கிரியை, மகிமையான கிரியை அதில் வெளிப்படும் அப்படிங்கிற பெரிய வைராக்கியமும் பெரிய எதிர்பார்ப்பும் பெரிய ஹோப்பையும் கிறிஸ்து உடையவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறனால இனி நீங்கள் பார்க்க போகிற எல்லா இஷ்யூ, நீங்கள் பார்க்க போகிற எல்லா சேலஞ்சஸும் உங்கள் சரீரத்திலும் சரி, உங்களுக்கு வெளியே சரி, உங்கள் குடும்பத்தில் சரி, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் சரி, எல்லாம் எனி சேலஞ்சஸ் இஸ் செட் ஃபார் ஹிஸ் ஒர்க். அவருடைய மகிமைக்காக, அவருடைய மகிமையின் கிரியைக்காக வெளிப்பட காத்திருக்கிறது. ஒரு 3 பேரை தொட்டு சொல்லுங்க, அவருடைய மகிமைக்காகவே காத்து கொண்டிருக்கிறது, அவருடைய மகிமைக்காக காத்து கொண்டு இருக்கிறது, அவருடைய மகிமைக்காக காத்து கொண்டு இருக்கிறது, அவருடைய மகிமைக்காக காத்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு என்ன பாஸ்டர் தெரியும், என் பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அவருடைய மகிமையின் கிரியை வெளிப்படுவதற்காகவே காத்து கொண்டிருக்கு. எவ்வளோ தரித்திரம் தெரியுமா, எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, எவ்வளோ வறுமை தெரியுமா, எவ்வளோ சுகவீனம் தெரியுமா? அந்த கண்டிஷனை நம்ம இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இருக்குது. அந்த கண்டிஷனில் தேவனுடைய கிரியை விளங்கும், தேவனுடைய மகிமை விளங்கும் அப்படிங்கிற நிச்சயத்தோடு இருக்கிறவங்க மாத்திரம் உங்கள் கரங்களை உயர்த்தி இப்போ எதெல்லாம் உங்களால் பார்க்க முடியுமோ அதெல்லாம் தேவனுடைய மகிமைக்காகவே பார்த்துட்டு இருக்குங்க பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தாலே, இதை பார்த்தாலே எனக்குள்ளே டிப்ரெஷன் தான் வருதுன்னு நினைக்கிறீங்களா? இதை பார்த்தாலே எனக்குள்ளே கவலை வருது, பயம் வருதுன்னு, அது எல்லாம் செட் ஃபார் காட்ஸ் மேனிஃபெஸ்டிங் க்ளோரி. அது எல்லாமே அவருடைய மகிமையின் கிரியை வெளியரங்கமாகுவதற்கே காத்து கொண்டு இருக்கிறது. இந்த நிலைமை மகிமையின் கிரியைக்காக காத்து கொண்டு இருக்கிறது. லாசரு உயிரோடு எழுப்பிட்டு இன்னொரு நாள் அவங்க வீட்டுக்கு போகிறார். ஸ்தோத்திரம் கூட்டம் வச்சுருக்காங்க வீட்டுக்கு.
ஸ்தோத்திரம் கூட்டம் வீட்டில் வச்சோன்னே இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு அடுத்த அதிகாரம் பார்ப்போம். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் வீட்டில் போய் தியானிங்க. அநேக காரியங்கள் இதில் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். 12வது அதிகாரம் பாருங்கள். 12:1 வாசிங்க. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பாருங்க அடையாளத்தை பாருங்க. இதுக்கு முன்னாடி 11:1 வாசிங்க. அந்த பெத்தானியா யாருன்னு என்னன்னு வாசிங்க. இங்கே பாருங்க, ஒரு ஊருடைய அடையாளத்தையே பாருங்களா. என்னங்க ஒரு ஊர் அடையாளத்தை எப்படி மாத்துறாரு. நம்ம போட்டு உட்காந்துட்டு இது மாற மாட்டேங்க அது மாற மாட்டேங்க. நாங்கள் பாருங்க, மரியாளும் மாத்தாலும் இருந்த லாசரு பேரே கூட இல்லை. அதில் அவங்க அக்கா பேரை போட்டு சொல்றாரு. மார்த்தாலும் மரியாளும் இருந்த பெத்தானியா. அங்கே ஒருத்தன் லாசருன்னு ஒருத்தன் இருந்தான் அப்படின்ட்டு. இப்போ பெத்தானியாவுடைய பேர் எப்படி மாறி இருக்கு பாருங்க. எப்படி இருக்கான், எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு பாருங்க. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு நான் மரணத்தில் எழுப்பின லாசரு இந்த பெத்தானியாவுக்கு வந்தார். பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்க, உங்களால் ஒரு ஊர் பேரை மாற்ற முடியுமா? எந்த ஊர் உங்களை தரித்திரமாக பாதிச்சோ அந்த ஊர் உங்கள் பேரை சொல்லி இவன் இருந்தான், இவன் இந்த குடும்பத்தில் இருந்தான், இவன் மேலே தேவனுடைய மகிமை விளங்கிடுச்சு, அவன் மேலே தேவனுடைய கிரியை உண்டாயிற்று அப்படிங்கிற அடையாளம் மாறும். அப்படிங்கிற சீசனை நீங்கள் நம்பணும். இது ரெசரக்ஷன் ஸ்பேஸில் தான் இருக்குது. இது ரெசரக்ஷன் ஜோனில் தான் இருக்குது. எந்த வியாதினாலே நீங்கள் அழைக்கப்பட்டீர்களோ, எந்த வறுமையினாலே, எந்த பிரச்சனையினால உங்கள் அடையாளம் அழைக்கப்பட்டதோ, அதே பிரச்சனையை ஆண்டவர் உயிர் தெழுதுட்டு சொல்கிறாரு, பேர் மாறுது. எல்லாம் சொல்லுங்கள், ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்கள், பேர் மாறுது. நேம் இஸ் சேஞ்சிங், நேம் இஸ் சேஞ்சிங், நேம் இஸ் சேஞ்சிங். அந்த ஊரில் ஒரு ஸ்தோத்திர கூட்டம் நடக்குது. இப்போ ஸ்தோத்திர கூட்டம் நடந்தோடனே என்ன நடக்குது பாருங்கள். இப்போ 9வது வசனம், இதுதான் முக்கியமான மெசேஜ். 9th verse 9வது வசனம். உங்கள் கண்ணை அதுக்குள்ளே புதுத்துருங்க. அந்த கண்ணை அப்படியே நோண்டி, எனக்கெல்லாம் அந்த உங்கள் கண்ணெல்லாம் நோண்டி இந்த வசனத்துக்குள்ளே வச்சு பைபிளை மூடணும் போல தோணுது. என்னாத்துமாவேன்னு காத்துட்டு இருக்கக்கூடாது. அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கதை அறிந்து இயேசுவின் நிமித்தம் மாத்திரமல்ல, அவர் மரித்தோர் எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். பா, இந்த அடையாளம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நம்புங்களேன். நான் தான் மெசேஜுங்க, நான் தான் காஸ்பிள், நான் தான் சுவிசேஷம். நான் ஒரு சுவிசேஷம் சொல்லட்டா அப்படின்னு சொல்லக்கூடாது. நானே சுவிசேஷம். ஒரு 3 பேரை பார்த்து, யூ ஆர் த காஸ்பிள். ஆண்டோடைய அன்பின் கிரியை, ஆண்டோடைய மகிமையின் கிரியை, ஆண்டோடைய வேலை, ஆண்டோடைய கிரியை எல்லாம் உங்களுக்குள்ளே செயல்படுகிறதுனால நீங்களே ஒரு சுவிசேஷமாய் நம்ம மாறிட்டோம்னு நம்புறீங்களா? சொல்லுங்க. சுவிசேஷமே என்னதான்? நம்ம தான். நான் தான் காஸ்பல். லாசருவை பேரு கூட சொல்லலை, அவன் அக்கா ஊரை பார்த்து சொன்னானுங்க. இப்போ அவன் அடையாளம் இப்போ யாரை பார்க்க வராங்க? இயேசுவை காணும் மாத்திரம் இல்லையா, அவர் உயிரோடு எழுப்பின லாசருவை காணும்படியாக வந்தார்கள். என்ன நடக்குது? இந்த லாசருவை பார்க்க முடியாத ஒருத்தன் இருக்கான் பாருங்க. அதுக்கு அடுத்த வசனம் வாசிச்சு பாருங்க. இப்போ பாருங்க, ஒரு கூட்டம் அவனை பார்க்க முடியாதவர் தான். பிரதான ஆசாரியர்கள் 11 பாருங்க. நல்ல சத்தமா வாசிங்க. ஆடா பாவி, இப்பதான் உயிரோட எழுப்பி வந்திருக்கான். அவனை இந்த மத கூட்டம் என்ன பண்ணுது? ரிலிஜியன், மதம் எப்போதுமே கல்லறையை சுற்றி தான் இருக்கும். மதம் எதை சுற்றி தான் இருக்கும்? சர்ச்சுக்கு 10 சென்ட் வச்சுருப்பான், கல்லறை 2 ஏக்கரில் வாங்கி வச்சுருப்பான். இன்ஃபேக்ட் உங்கள் சர்ச்சுக்கு கல்லறை இருக்கா? அப்போ நான் உங்கள் சர்ச்சுக்கு வரேன் அப்படிங்கிறான். எங்கள் சர்ச்சுக்கு கல்லறை இல்லைன்னு ஏஜி போயிட்டாங்க. இது கல்லறை வச்சனால அடையாளம் இல்லை. இங்கே கல்லறை வேண்டாம், இங்கே ரெசரக்ஷன் ஸ்பேஸு, இங்கே உயிர்த்தெழுதலின் ஜோனு, இங்கே கல்லறை வேண்டாம். இறந்து போனாங்க, பரவாயில்ல, இன்னும் கெட்டு போகலை, இன்னும் இருக்குது, இன்னும் கிரியை இருக்குது, ஆண்டோடைய கிரியை இருக்குது.
கல்லறைக்காக யாருக்கா மெம்பர்ஷிப் இருந்துன்னா சொல்லிடுங்க. கல்லறைக்கெலாம் வேண்டாம். ஆமாம், மதம், அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய சூழல் எல்லாமே எதை சுற்றி தான் இருக்கும்? மரணம், மரணம், மரணம். அவன் பிரசங்கமே பயம் காட்டுறதே எதை வச்சு அவன் பிரசங்கம் பண்ண முடியும்? மரணத்தை வச்சு தான். மரணத்தின் ஆவி தான் சூழ அவன் கூட மரணத்தில் தான் இருக்குது. நம்ம ரெசரக்ஷன் ஸ்பேஸில் இருக்கோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசுவை மாத்திரமல்ல, அவர் உயிரோடு எழுப்பின லாசருவையும் காண வந்தார்கள். இப்போ என்ன நடக்குது? அந்த இடத்துல பிரதான ஆசாரியர்கள் லாசருவை கொலை செய்ய ஆலோசனையாக இருக்காங்க. நல்லா கவனிங்களேன், ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சுறேன். உங்கள் மைண்டு இன்னுமே இருந்து எப்படி ஒர்க் ஆகணும்னு நான் சொல்கிறேன். ஒரு கிரைசிஸ் உங்கள் முன்னாடி இருக்குது, ஒரு பெரிய பிரச்சனை உங்கள் முன்னாடி இருக்குது. பெரிய பிரச்சனையோடே நீங்கள் உயிர் வாழ்ந்துட்டுருக்கீங்க. இதை எப்படி இன்னிலேருந்து பார்க்க போகிறீங்கன்னா, அது தேவனுடைய கிரியைக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. பெரிய பிரச்சனையாக இருக்குன்னா பெரிய லெவலில் மகிமைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குன்னு அர்த்தம். பெரிய லெவல் மகிமைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குன்னு அர்த்தம். லாசருவை இப்போ அந்த ஊரே என்ன பேரில் தான் வந்துருச்சு? இங்கே ஒருத்தன் இருந்தான், அவன் செத்து 4 நாளாகி நாரி போயிட்டான். ஆனால் இப்போ அவன் உயிரோட இழுக்கிறான். இப்போ ஊரே மகிமையில் மாறிடுச்சு. ஊரே தேவனுடைய மகிமையின் அடையாளமாக மாறிடுச்சுங்க. நீங்கள் கோலியாத்து இருக்கான்ல, கோலியாத்துக்கு பிறக்கும் போதே ஹார்மோன்ஸ், அவனுக்கு என்ன ஜெயண்ட் ஹார்மோன், அவனுடைய ஹார்மோன் மாத்திரெல்லாம் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கான்? என்ன ஹார்மோன் மாத்திரை சாப்பிட்றான்? அப்படியே அரக்கனாவே அவன் தாய் பாலை குடிக்கும் போதே அரக்கனுடைய டிஎன்ஏ அவனுக்குள்ளே வருது. நம்ம என்ன பார்க்குறோம் பாருங்க, கோலியாத்து எவ்வளோ பெரிய ஆளாக வந்துட்டு இருக்கான், அரக்கன் இவ்வளோ பெரிய அரக்கன் வந்துட்டு இருக்கானேன்னு அரக்கனே பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த அரக்கன் தேவனுடைய கிரியை வெளிப்படும்படிக்கு அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? அப்படி வந்துட்டு இருக்கான், அப்படி பெருசாக ஆகிட்டு இருக்கான். அதில் தேவனுடைய கிரியை வெளிப்படும். தேவனுடைய கிரியை வெளிப்படும் போது அன்னைக்கு தான் தெரியும், இந்த மகிமை வேற, இந்த மகிமை வேற. தாவீது ஒரு சொம்பனை கொண்டுட்டா தாவீது ராஜாவாக இருக்கவே முடியாது. தாவீது ஒரு கொட்டிக்காரனை கொண்டுட்டா என்ன இருக்க முடியாது? ஒரு சப்பையை கொண்டுட்டா ஒன்றும் இருக்க முடியாது. ஒரு பெரிய அரக்கனை கொண்டு வந்தாதான் தாவீது ராஜா. தாவீது ராஜா. உங்கள் கோலியாத்தும் பெருசாகிட்டு இருக்கான்னு நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது? அவன் ஹார்மோன் டேப்லெட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கான். நல்லது, சாப்பிட்டுக்கிட்டோம், சாப்பிடு, நல்லா சாப்பிடு, நல்லா வளரு, நல்ல ஜெயண்டாக வா, என் முன்னாடி வந்து நின்று தேவனுடைய மகிமை விளங்குவதற்காகவே நான் கிறிஸ்து. இன்னொரு இடத்துக்கு போகிறார். இன்னொரு இடத்துக்கு போனோடனே ஒருத்தனுக்கு 6000 பிசாசாம். நான் லேயோன் அப்படிங்கிறான். நினச்சி பாருங்க, 1 பிசாசை வச்சுக்கிட்டே 2 பிசாசு 3 பிசாசு வச்சே 6000. என்னங்க அருளனா பிசாசுனோடனே 5 பிசாசை வச்சு ஓட்ட முடியல, 10 பிசாசு, 6000 பிசாசு ஒருத்தனுக்குள்ள இருக்கு. இயேசு காத்துக்கிட்டு இருக்காரு, இயேசு காத்து கொண்டு இருக்கிறார். அவன் நிர்வாணமும் ஆடை இல்லாதவனும் கல்லறையில் வாசம் பண்ணுகிறவனுமா இருந்தான். அந்த இடத்துக்கு கிரைஸ்ட் போகிறாரு, ஜீவன் போது. அந்த இடத்துல போன உடனே வெளியே போகணுன்னு சொன்னோன்னே எல்லாம் என்ன போயிடுச்சு? லேயோன் எல்லாம் வெளியே போயிடுச்சு. தேவனுடைய கிரியைக்காக காத்து கொண்டு இருக்கிற அந்த நாளில் சொல்கிறாரு, இப்போ நீ வீட்டுக்கு போ. இவ்வளோ நாள் எத்தனை பேர் உன்னை கல்லறையில் ட்ரெஸ் இல்லாமல் பார்த்தாங்களோ அவங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு மகிமையின் ஆடையோட, மகிமையின் அடையாளத்தோட நீ போய் உன் வீட்டுக்கு காண்பி, உன் பட்டணத்துக்கு நீ காண்பி அப்படிங்கிறாரு. இதுதான் கிறிஸ்துவுடைய ஒர்க். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் எதில் வெட்கப்பட்டீங்களோ, கேவலப்பட்டீங்களோ, கேவலமே இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் கேவலப்பட்டவங்களுக்கு நான் சொல்கிறேன், எந்தெந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் வெட்கப்பட்டு கூனி தலை குறி நினைச்சிங்களோ அந்தந்த இடத்துல அந்தந்த ஊருக்கு முன்னாடி உங்களை தேவனுடைய மகிமையின் மகத்துவமும் கிரியையும் நிறைந்தவர்களை ஆண்டவர் போய் ப்ரெசன்ட் பண்ணுற டைமுக்குள்ளே நம்ம வந்திருக்கோம்.
இனி உங்கள் அடையாளம் பிபி, டயபெட்டிக், ப்ரெஷரு, ஹார்ட்டு, கிட்னி இதில் அடையாளம் இல்லை. இனி தேவனுடைய மகிமையிலே அடையாளப்படுத்தப்படுவீர்களாக. தேவனுடைய மகிமையின் அடையாளமாக என்னுடைய சரீரம் மாறுவதாக. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு 5 நிமிஷம் ஜோம்னுங்க பார்க்கலாம். எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இன்னும் கோலியாத்து பெருசாகிட்டு இருக்கான்னு நினச்சிங்கன்னா, கோலியாத்து பெருசாக ஆகலை. கோலியாத்து எவ்வளோ பெரிய அரக்கனை ஆகணும். கோலியாத்து அரக்கனை ஆனால் தான் மகிமை, அவ்வளோ பெரிய மகிமை நடக்கும். நீங்கள் ராஜாவாக இருக்கணும்னா அரக்கனை அடிக்கணும். சின்ன நஞ்ச பிரச்சனை, அந்த பிரச்சனை, சப்பையான மேட்டர்லாம் டீல் பண்ணுறதுக்கல்ல. தேவன் உங்களை அழைத்திருப்பது மரணத்திற்கு பரிகாரியாவனாகி அவனை நசிக்கிட்டாரு. அந்த மரணம் என்னும் ஒரு மேட்டர் பூமியிலே இல்லாதபடிக்கு துரத்தும்படிக்கு மரணத்தின் ஆவியை துரத்தி ஏற்கனவே கழுத்து மேலே வச்சு நசிக்கிருக்கிறார் தலையை. அதை உங்கள் குடும்பத்திலேருந்து துரத்துவதற்காகவே நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். இன்றைக்கி கோலியாத்து மாதிரி பெருசாக நிற்கிற பிரச்சனை, அது கோலியாத்தை ஒரு கல்லில் வச்சு அடைசிக்கிற மேட்டர் அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க. எந்த கோலியாத்தும் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு முன்னாடி இருக்குது. இப்போ உங்கள் முன்னாடி அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள், எந்த பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி இருக்குது, எந்த கோலியாத்து உங்களுக்கு முன்னாடி இருக்கான். அவனை அப்படியே முன்னாடி கொண்டு வாங்க. முன்னாடி கொண்டு வந்து அப்படியே பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்கள் கனவுக்கு, உங்கள் கற்பனை மண்டலத்தில் அப்படியே கொண்டு வாங்க பார்க்கலாம். அப்படி பெருசாக இருக்கிற மாதிரி பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள், தேவனுடைய கிரியை வெளிப்பாடு உண்டாகும்படிக்கு நீ காத்து கொண்டு இருக்கிறாய், நீ காத்து கொண்டு இருக்கிறாய், நீ காத்து கொண்டு இருக்கிறாய். பாஸ்டர், அவன் பிரச்சனையை கூட்டிகிட்டே போகிறான். 1000 பிரச்சனை இல்லை, 6000 பிசாசு வந்துக்கிட்டு இருக்கு பாஸ்டர். அந்த பிரச்சனைக்கு முன்னாடி கிறிஸ்துவாகி அவர் போய் நிற்கிறாரு. அங்கே தேவனுடைய மகிமை கிரியை உண்டாகுது, அங்கே ஒரு வெளிப்பாடு உண்டாகுது, அங்கே ஒரு மேனிஃபெஸ்டேஷன் உண்டாகுது. அந்த வெளிப்பாடு ஆளை மாற்றுது, அடையாளத்தை மாற்றப்படுகிறது. இந்த நாளில் எதை வச்சு உங்கள் அடையாளம் இருக்குதோ அந்த அடையாளங்கள் எல்லாம் மாறுவதாக. எந்த வார்த்தையை வச்சு பேசினாங்களோ அதே வார்த்தையில் தேவனுடைய மகிமை நீங்கள் பெறுவீர்கள். எந்த வார்த்தையை வச்சு நிந்திச்சாங்களோ அதே நிந்தனையில் தேவனுடைய மகிமையில் தேவனுடைய கிரியை உண்டாகும். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்குறார். எவரை முன் குறித்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்குறார். எவர்கள் நீதிமான்களோ அவர்களை மகிமைப்படுத்துகிறார். ரொம்ப முக்கியமான மேட்டர் இதுதான். இப்போ எல்லாரும் கையை வச்சு சொல்கிறீங்களா? உங்கள் மனதில் கையை வச்சு சொல்லுங்கள், கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். அந்த பிரசன்னத்தை உங்களால் உணர முடியுதா? இப்போ நான் மெல்கியாக உணரக்கூடாது, நான் கிறிஸ்துவாக உணர போகிறேன். எல்லோரும் உணர முடியுதா உங்களால்? ரோஸ்லினா உணரக்கூடாது, ஜேக்கப்பா உணரக்கூடாது, அருளாக உணரக்கூடாது. நான் கிறிஸ்துவாக உணர்றேன். அந்த பிரசனம் எனக்குள்ளே இருக்குது. இந்த பிரசனத்தினுடைய மகிமை மாதிரி நான் சொல்கிறேன். இங்கே பாருங்களேன், இவ்வளோ நாள் நீங்கள் முகர்ந்தது, நீங்கள் பார்த்தது எல்லாம் கவலையின் பிரசனமாக இருக்கலாம். கவலையை நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? பார்த்துருக்கலாம், நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம், நீங்கள் போய் கொண்டு இருக்கலாம், நீங்கள் அது நடுவே நடந்து கொண்டு இருக்கலாம், அது கூட போயிட்டு இருக்கலாம். ஆனால் இவ்வளோ நாள் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்களோ அது இன்னையோட மாறுது. இனிமே உங்கள் கவலை உங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை ஃபீல் பண்ணும். உங்கள் பிரச்சனை உங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை ஃபீல் பண்ணும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வியாதி இப்போ எதை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும்? அந்த வியாதியை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன்னா, எங்கள் வலியை ஃபீல் பண்ணவங்களாம் கை தூக்கம் பார்க்கலாம். அப்போ எல்லா கையும் உணருது ஆல்மோஸ்ட். அந்த வலியை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அந்த வலி இனிமே இருந்து எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை ஃபீல் பண்ணும். ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சார்.
அந்த வீட்டுக்குள்ளே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஜோம்னை கூப்பிட்ருக்காங்க. ஒரு செய்வினை கட்டுன்னு இவர் ஜோம்னை போயிருக்காரு. பாஸ்டர் ஜோம்னை போனோடனே பாஸ்டர் பார்த்துருக்காரு. நான் கண்ணை மூடி நான் ஃபீல் பண்ணுறேன், இந்த வீடு ரொம்ப இருட்டாக இருக்குது அப்படின்னு இருக்காரு. உடனே அந்த ஒரு குட்டி பையன் போய், பாஸ்டர் லைட்டு போடல பாஸ்டர் அப்படின்னு லைட்டாக போட்டான். பாஸ்டருக்கு பக்குன்னு போயிடுச்சு. இதான் மதம் பண்ணுது. மதம் இருட்டை ஃபீல் பண்ணுது. வறுமை நிறம் எதெல்லாம் ஃபீல் பண்ணுது. நீங்கள் ஃபீல் பண்ணுறது எதெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க பாருங்கள். நீங்கள் வறுமையை ஃபீல் பண்ணியிருக்கீங்க, தரித்திரத்தை ஃபீல் பண்ணியிருக்கீங்க, பயத்தை ஃபீல் பண்ணுறீங்க, மரணத்தை ஃபீல் பண்ணியிருக்கீங்க, பலவீனத்தை, கவலையை, டிப்ரெஷனை, எதெல்லாம் உங்கள் ஃபீலிங்கோ அதெல்லாம் இப்போ கிறிஸ்துவ அது ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். கிறிஸ்து 6000 பிசாசு இப்போ கிறிஸ்துவை ஃபீல் பண்ண ஆரம்பிக்குதான். இப்போ கோலியாத்து முறை இவ்வளோ நாள் இருக்கான். இப்போ தான் முறையாக 40 நாள் போராடிட்டு இருக்காங்க. இப்போ முறையாக தாவீது போய் நின்னோடனே ஃபஸ்ட்டு முறையாக அவன் கிறிஸ்துவை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். கல் தட்டலை, அவன் ஃபீலிங் இருக்குது பார்த்தீங்களா, ஃபீலிங் தட்டிருச்சு. நீங்கள் பயப்படுகிற எந்த பயமும், அந்த பயம், அந்த உணர்வு இப்போ கிறிஸ்துவை ஃபீல் பண்ணட்டும். தரித்திரம், உங்கள் குடும்பத்தில் இருந்த தரித்திரத்தை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. அந்த ஃபீலிங் எனக்கு தெரியும். அந்த ஃபீலிங் இப்போ உங்களுக்குள்ள ஐஸ்வர்யமாக இருக்கிற கிறிஸ்துவை ஃபீல் பண்ண தரித்திரத்தின் ஆவி உங்கள் தலைமுறையை விட்டு போவதாக என்று சொல்லி கட்டளை கொடுக்குறேன். தரித்திரத்தின் ஆவி தலைமுறை விட்டு போகட்டும். பயம் இருக்கிறவங்கலாம் இப்போ இதை சொல்லுங்கள். எந்தெந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் பயப்பட்டீங்களோ இப்போ நீங்கள் பயந்த பயம் உங்களுக்கு பயப்படும். அப்படிங்கிற பயம் ஒரு ஆவி, பயம் ஒரு ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் கிரைஸ்டுக்கு மாத்திரம்தான் பயப்படும். ஆண்டவரே, காலத்துக்கு முன்னாடி என்னைய வேதனைப்படுத்தோம். அந்த வேதனை இனிமே நீங்கள் உணர்ந்த வேதனை அல்ல. உங்கள் வேதனை உங்கள் நிமித்தம் இனிமேல் வேதனைப்படும். அதை நீங்கள் உணர்வீங்க வர நாட்கள். அதை உணர்வீங்க. இவ்வளோ நாள் குடும்பத்தில் உணர்ந்த வேதனை எல்லாம் கிறிஸ்து இப்போ வேதனைக்கே வேதனையை கொடுப்பார். ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்க, உங்கள் நிலைமை தேவனுடைய மகிமைக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 4 பேரை பார்த்து சொல்லுங்க, உங்கள் நிலைமை தேவனுடைய மகிமைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. 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 கல்லறையில் காலங்காலமாக கல்லறையை போட்டு புதைச்சிட்டு இருந்தாங்க. லாசர் வருவதுக்கு முன்னாடி முறையாக கல்லறை திறந்தது, அதுதான் ஸ்டோரி. அதுக்கு முன்னாடி கல்லறை எல்லாமே பூட்டிச்சு. அந்த கல்லறை முறையாக இப்போ தேவனுடைய சத்தத்தை கேட்குது. கல்லெல்லாம் பெரட்டுங்கன்னு சொல்லும்போது ஒரு இடத்துல கல்லறையை பெண்களால் என்ன பண்ண முடியல. இவங்க போய் பார்க்காங்க, கல்லறையில் கதவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி போகிறவர் பிரசனம் உங்களுக்குள்ள, கிறிஸ்துவின் பிரசனம் உங்களுக்குள்ள இருக்கிறனால சொல்கிறேன். எனக்கு சிரிப்பு வருது. உங்கள் கண்டிஷனெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு வருதுன்னு எனக்குள்ள. இதுதான் அவங்க நிலைமையா? அந்த நிலைமைக்கு இப்போ கிறிஸ்துவ அவங்க உணர நினைக்க ஆரம்பிச்சா, உங்கள் நிலைமெல்லாம், உங்கள் அரக்கனெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிற ராஜாவாகிய கிறிஸ்துவை உணர ஆரம்பித்தா எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? எவ்வளோ பெரிய சமாதானம் அந்த குடும்பத்தில் இருக்கும் தெரியுமா? அதை உணர்ந்து ஒரு 5 பேரை ஒரு 5 minutes பாடும்போது இந்த இடத்துல யாரெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள், இன்னையிலேருந்து உங்கள் பிரச்சனை உங்கள் கிறிஸ்துவை உணரும். இன்னையிலேருந்து உங்கள் பிரச்சனை உங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை உணரும். உங்களுக்கு இருக்கிற நிலைமை தேவனுடைய மகிமைக்காய் வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்ட்டு நான் பாடும் போதே நீங்கள் போய் இங்கே இருக்கிற யார்கிட்ட உங்களை ஆண்டவர் சொல்கிறாரோ அவங்கள போய் ஆறுதல், அவங்கள்ட்ட போய் ஒரு பெரிய எனர்ஜியை கொடுங்க. இந்த நேரத்தில் ஆண்டவர் அசைவாடுவாராக. அவ வாழ்வதா என்னிலே, அவ வாழ்வதா
வாழ்வதா ஐஸ்வர்யம் வாழ்விலே அவர் வாழ்வதா சுகம் என்றும் பூவிலே அவர் வாழ்வதா ஜெயமாய் முன்னேறுவே அவர் வாழ்வதா மீட்பை பெற்றே